வானிலை ஆய்வு நிறுவனம் சொன்ன ஒரு தகவல் இல்லாம இன்னொரு தகவல், அரபிக்கடல்லையும் ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இருக்கு, அதுவும் புயலா உருவாக போகுது. 2 புயல்கள் தான் சொல்லணும் இப்போ. 2 புயல். அரபிக்கடல்ல ஏற்கனவே ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நீடித்துக் கொண்டிருக்கு. அது ஏற்கனவே தமிழ்நாட்டுக்கு ஒரு மழைப்பொழிவை கொடுத்து கொண்டு தமிழ்நாட்டின் நிலப்பகுதி வழியாக கர்நாடக பகுதிக்கு போன ஒரு தாழ்வு பகுதி போய் அதோட இணைந்து அரபிக்கடல்ல இந்திய கடலோர பக்கம் நோக்கி ஈர்க்கிறது. அதாவது அந்த மண்டலமும் இந்த மண்டலம் இணைஞ்சு கொஞ்சம் வடகிழக்கு நோக்கி நகர்ந்து வந்து கோவா மற்றும் அதற்கு வடக்கே இருக்கக்கூடிய மகாராஷ்டிராவுக்கு மழை பிடிப்பை கொடுத்து கொண்டு அப்படியே பாகிஸ்தான் குஜராத்துக்கு அது கரை கிடக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு. அரபிக்கடல் நிகழ்வு, வங்கக்கடல் இருக்கக்கூடிய நிகழ்வு, ஆந்திர பிரதேசம். இப்ப அரபிக்கடல் நிகழ்வு ஏற்கனவே இங்கிருந்து அரபிக்கடலுக்கு போனாலும் இங்கிருந்து தமிழ்நாடுக்கு மழை தந்தது வளிமண்டலத்துல நீடித்துக் கொண்டிருக்கு. ஒரு வளிமண்டல சுழற்சியா சாய்ந்த பம்பரம் போலதான் இங்க இருக்குது. அதனால மேகமூட்டத்துடன் வானிலை கொடுத்து கொண்டிருக்கு. இப்ப சென்னையில கூட நேற்றுக்கு பள்ளிப்பட்டில் அதிக மழை பொழிவை கொடுத்தாலும் விலகாத மழை மேகமூட்டங்கள் இருந்து கொண்டிருக்கு. Eagle Electronics Festival of Discount Sale. Home appliances and kitchen appliances, furnitureகள் என அனைத்தும் சென்னையிலேயே மிக குறைந்த விலையில்.